ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க ஒரு ஆன்கோயிங் சைனீஸ் ட்ராமா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். டவுன் இஸ் பிரேக்கிங். இதுதான் இந்த ட்ராமாவோட டைட்டில். ஸோ லேட் பண்ண வேண்டாம், உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், மூணு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீன்லேயே இப்போ யாருக்கோ கல்யாணம் நடக்குது. ஸோ அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, இந்த கதையோட ஹீரோயின் தான். இந்த கதையோட ஹீரோயினுக்கும் அந்த ஊரோட இளவரசனுக்கும் தான் இப்போ கல்யாணம் நடக்க போகுது. அப்போ அங்கே வந்த 2 பணிப்பெண்கள், இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கேயும் போயிடக்கூடாது, யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது, இன்னும் கல்யாணத்துக்கு 2 மணி நேரம் தான் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த 2 மணி நேரமும் இளவரசருக்காக விரதம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தப்பி தவறி கூட பச்சை தண்ணி கூட பல்லில் படக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போக, நம்ம ஹீரோனோட வயிறு ஆல்ரெடி சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கல்யாணத்துக்கு 2 மணி நேரம் இருக்குல்ல, அது போதுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சீன் இங்கே கட்டாக இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ மாசா ஒரு பிளேஸில் நின்றுக்கிட்டு அழகாக புல்லாங்குழலாம் ஊதிட்டு இருக்காரு. அப்போ அந்த பிளேஸுக்கு 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் வயசானவர் மாதிரி இருக்கார் இல்லையா. ஸோ அவர் இந்த நாட்டோட மகாராஜாவோட மாமனார். ஸோ அவரும் அவரோட பணியாளுமே அந்த பிளேஸ்க்கு வந்துட்டுருப்பாங்க. ஆமாம், இப்போ நாம ஏன் இங்கே வந்திருக்கோம்? அரசரை நீங்கள் வர சொல்லி எந்த ஒரு சம்மனுமே அனுப்பலையே. அரசர் வர சொல்லலை, பட் அரசர் நியமித்த ஒரு மாநில ஆசிரியர் இங்கே வந்திருக்காரு. அவர் தான் உங்களை இங்கே வர சொன்னார். என்ன, டீச்சரா? ஆமாம், அண்ட் ஆல்சோ அவங்க ஒரு இம்மோர்டல் காடு. அவங்கள தான் மாநில ஆசிரியராக நம்ம மகாராஜா நியமிச்சிருக்காங்க. என்ன இம்மோர்டல் ஆடா? இவன் நம்மளை நல்லா நம்ப வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். யார் ஏமாத்திட்டு இருக்காங்க? நீங்களாம் இல்லை, நானா? உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்கள் பொண்ணையே நீங்கள் சாகிறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணீங்களே, மறந்துட்டீங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒட்டுமொத்த ஃபேமிலியோட வாழ்க்கையை அழிச்சிங்களே, அதை மறந்துட்டீங்களா? யார் ராணி? நான் தான். அந்த நான் ஃபேமிலியில் சர்வைவலான ஒரே ஒரு பையன், நான் ஷின் ஷி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்டதும் அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். ஹீரோ சும்மா விடுவாரா? அவர்கிட்ட இந்த கத்தியை எடுத்து மாசா அவன் கூட சண்டை போட்டு அப்படியே 4 அவனை கிழிச்சு விட்டாங்க. இளவரசரோட கல்யாணம் இன்னும் 2 மணி நேரத்தில் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது என்னை கொலை பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? ஆமாம்ல, இன்னும் 2 மணி நேரம் தான் டைம் இருக்குல்ல. சரி, நம்ம ஒரு பெட் வச்சுக்கோமா? நான் கண்ணை கட்டிட்டு எய்ம் பண்ணுறேன், அதுக்குள்ளே உன்னால் தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவர் உடனே கண்ணை கட்டிட்டு ஒரு வில்லாம்பையுமே கையில் எடுக்கிறாங்க. அதை நோட் பண்ண அவருமே அங்கேருந்து வேகமாக ஓட ட்ரை பண்ண, இவனுமே மாசா எய்ம் பண்ணி கவுண்ட்லாம் பண்ணி ஷூட் பண்ணிடுறான். ஆனால் அந்த சமயம் அந்த பிளேஸில் மறைமுகமாக நம்ம ஹீரோயின் உட்காந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு இருப்பா. ஸோ அங்கே நடந்த அந்த கொலையாவை அதே இடத்துல நின்று பார்த்துட்றா. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத ஹீரோ நோட் பண்ணுறத அவளும் நோட் பண்ணிவிட்டு, ஐயோ இவனை பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி பயந்து போய் அவள் அங்கேருந்து எந்திரிச்சு ஓட, நம்ம ஹீரோ நடுவில் போய் அவளை மாசா ஸ்டாப் பண்ண, அவளையும் கொலை பண்ணலான்னு கத்தியை எடுத்துகிட்டு வருவார். பட் அவள் கழுத்தில் ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை பார்த்ததும் அவர் அப்படியே ஸ்டாப் ஆக, நம்ம ஹீரோயினையும் பயந்து போய் அங்கேருந்து ஓடி போகும்போது அவளோட இயரிங்ஸ் அங்கே விழுந்துருது. அப்போ நம்ம ஹீரோ அந்த இயரிங்ஸை எடுத்து, இத்தனை வருஷமாக நான் ஒன்றை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இந்த சீன் இங்கே கட் பண்ணதும் நம்ம ஹீரோயின் இப்போது வீட்டுக்கு போயிடுறா. ரொம்ப பதட்டத்தில் இருக்கா. அவளோட ஹியரிங்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் பதறிட்டு மறுபடியும் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அங்கே இளவரசர் வராரு. அவரை இந்த கதையில் நம்ம இளவரசர் லீ ஷின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அவருக்கும் நம்ம ஹீரோயினை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். இப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு அந்த பிளேஸ்க்கு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி நான் ரொம்ப நேரமாக இந்த சுச்சுவேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளை ப்ளஸ் பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஆசான் இந்த பிளேஸ்க்கு வரப்போகிறாங்க. மகாராஜா தான் இப்போ புதுசாக அவரை அந்த வேலையில் நியமனம் பண்ணார். ஸோ அவர் வந்து நம்மளை ப்ளஸ் பண்ணால் நிச்சயம் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் பேசிட்டு போகும்போது அந்த பிளேஸுக்கு வந்த அந்த ஆசான் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். அவரை பார்த்ததும் ஹீரோயின் பயந்து போயிடுறா. இல்லை காமாயிரு, அவனுக்கு நிச்சயம் ஒன்று அடையாளம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ இவங்க 2 பேரும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ இளவரசரும் அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போக, நம்ம ஹீரோயினிக்கிட்ட வந்து, மறுபடியும் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இவனுக்கு என்ன அடையாளம் தெரியுதா அப்படின்ற மாதிரி இளவரசரை கூப்பிட ட்ரை பண்ணுறா. பட் அவளால் பேசவே முடியல, வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரல. காரணம் என்னென்னா நம்ம ஹீரோ தான் ஒரு மெடிசனை யாருக்கும் தெரியாமல் ஹீரோயின் சுவாசிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ அதனால தான் அவளால் இப்போ பேச முடியலை.
நம்ம ஹீரோ ஒரு ஆசான் இல்லையா? ஆசான்னா சாதாரணமான ஒரு டீச்சர்ன்னு நினைக்காதீங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். வானிலை அண்டு அன்னைக்கு என்ன நடக்க போகுது, ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. ஸோ அது வச்சு தான் இப்போ நம்ம ஹீரோயினை அவர் வாட்டி வதச்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கல்யாணமும் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. அப்போ திடீர்னு வானிலை மாற ஆரம்பிக்குது. அங்க இருந்த யாருக்கும் எதுவுமே புரியல. அப்போ இடியும் மின்னலும் அந்த பிளேஸை வந்து அட்டாக் பண்ண அங்கேருந்த ஒரு போர்டு இடிஞ்சு நம்ம ஹீரோயின் மேலே விழ வருது. அப்போ ஹீரோயின் பயந்து போயிடுறா. அந்த சமயம் நம்ம ஹீரோவும் சரி, இளவரசரும் சரி ஹீரோயினியை காப்பாற்றுறாங்க. அதாவது தாங்கி பிடிக்கிறாங்க. என்னோட மனைவியை எனக்கு பார்த்துக்க தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களால் இவளை காப்பாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்கிறத கேட்டதும் நம்ம இளவரசருக்கு செம்ம கோவம் வருது. அப்போது வானிலை திடீர்னு அந்த மாதிரி மாறினதை பார்த்ததும் மகாராஜாவுக்காக இருக்கட்டும் இல்லை மகாராணிக்காக இருக்கட்டும் மேலே இருக்க கடவுளுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இருக்காதோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனை கட் பண்ணதும் நம்ம ஹீரோயினியை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பட் ஹீரோயினை இளவரசர்கிட்ட எப்படியாவது பேசி ஆகணும், ஒரே ஒரு முறை நான் அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கெஞ்சிக்கிட்டே வருவா. பட் அங்கேருந்து அந்த பணிப்பெண் நம்ம ஹீரோயினியை கை நீட்டி அடிச்சிட்றா. அந்த சமயம் இளவரசர் அங்கே வந்துடுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம், சாதாரண ஒரு பணிப்பெண்ணாக இருந்துக்கிட்டு நீ இளவரசியை கை நீட்டி அடிப்பியா? என்னை மன்னிச்சிருங்க இளவரசரே, மகாராணியோட ஆணைக்கிணங்க தான் நான் இங்கே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க நாங்கள் சொன்ன கட்டுப்பாட்டை எல்லாத்தையும் மீறிட்டாங்க. அதனால தான் மேலே இருக்கவங்களோட கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. அதனால தான் இப்போ கல்யாணத்தில் இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு. அதுக்கான தண்டனையை தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். உனக்கு எவ்வளோ தைரியம், சாதாரண ஒரு பணிப்பெண்ணாக இருந்துக்கிட்டு உன்னோட மாஸ்டர்ஸ்க்கு முன்னாடியே நீ இவ்வளோ திமிரா பேசுறியா? யாருங்க, உடனே இவளை கூட்டிகிட்டு போய் 30 சவுக்கடி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆணை கொடுக்க அவளையும் அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி பயத்தில் இருப்பா. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அந்த அந்த ஆசான் இருக்கான்ல, அவன் உண்மையாகவே சஸ்பீஷியஸானவன் தான். அவன் உங்கள் தாத்தாவை கொல்றதை நானே என் கண்ணால் பார்த்தேன். அவன் நிச்சயம் கொல்லாமல் விட மாட்டான். அவனால் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் தானே? அப்படி இருக்கும்போது இந்த இடிமின்னலை ஏன் அவனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை? நிச்சயம் அவனால் முடிஞ்சிருக்கும். ஆனால் அவன் வேணும்னே தான் சொல்லாமல் இருந்திருக்கான். அவன் என்னை கொல்லாமல் விட மாட்டான். இங்கே பாரு, கொஞ்சம் காமாயிரு. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. தாத்தா இப்போது அப்பாவை பார்க்க தான் போயிருக்காங்க. அவர் ஏதோ சம்மன் கொடுக்க போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தில் அவருமே வந்து கலந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்கிறத கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. அப்படி இந்த சீனை கட் பண்ணதும் இந்த பக்கம் மகாராஜா ரூமில் நம்ம ஹீரோ யாரை கொன்னாரோ அவன் அந்த இடத்துல உயிரோட நின்றுட்டு இருக்கான். எனக்குமே ஒன்றும் புரியலை. கிரவுண்ட் பிரின்ஸுக்கும் நம்ம ஹீரோயினிக்கும் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள்லாம் வச்சு இந்த ஜாதகம்லாம் பார்ப்பாங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணி கல்யாணம் வையுங்கன்னு சொன்னதே நம்ம ஹீரோ தான். ஆனால் இப்போ எல்லாமே தப்பாக வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதனால நீங்கள் மறுபடியும் ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட நம்ம மகாராஜா கேட்க அவருமே இருங்க நான் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கையாலேயே கால்குலேட் பண்ணுறாரு. ரொம்ப ஷாக்கான மாதிரி ஒரு ஃபியர் காட்டுறாரு. என்ன, இங்கே இருக்க அந்த பையன் இளவரசன் இல்லையா? இல்லை மகாராஜா, ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் தெரியல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவர் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. மகாராஜாவுக்கு ஒன்றும் புரியல. இளவரசனுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும், இவர் எது சொல்லாமல் போகிறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சீன் இங்கே கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ரூமுக்குள்ளே இருக்கும்போது அவள் பதட்டத்திலே இருப்பா. அந்த சமயம் அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோ வராரு. நீ நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உன்னை பக்கத்தான்ப்பா வந்தேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஹீரோயினோட ஹியரிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து காட்ட நம்ம ஹீரோயினோட கண்ணை செவந்திருக்கும் போல். அடி வாங்கினியா என்ன? உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அப்படின்னா உன்னோட இளவரசனால் உன்னை பாதுகாக்க முடியல. இந்த மாதிரி ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ளே வர்றது தப்பு. முதல்ல இங்கேருந்து வெளியே போ. நான் ஒரு உண்மையை சொல்லட்டா, எனக்கு உண்மையாகவே உன்னை கொலை பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இருந்துச்சு தான். ஆனால் இப்போது எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறத கேட்டதும் நம்ம ஹீரோயின் உடனே ஷாக் ஆயிடுறா. சடனாக ஹீரோவுக்கு விட்டா பாருங்க ஒரு அடி. பழசு மட்டும் இல்லை, அவனுக்கு புதுசுமே மறந்து போயிருக்கும். அப்போ நம்ம ஹீரோவாக என்ன அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ அதை தடுத்து அவளோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணும்போது தான் ஹீரோவும் அவளோட நாடியை செக் பண்ணுறாரு. அதில் அவளோட உடம்புல நிறைய பாய்சன்ஸ் இருக்கிறத அவர் நோட் பண்ணுறாரு. என்ன இது, இவளோட உடம்புக்குள்ளே பாய்சன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி அவள் காதுகிட்ட போயிட்டு, ஆடாத, இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு பொண்ணுக்கும் ஹியரிங்ஸ் போட்டு விட்டது கிடையாது. ஸோ நீ அசைஞ்சுன்னா எக்கு தப்பாக எங்கேயாவது போய் குத்திரும் அப்படின்ற மாதிரி அந்த ஹியரிங்ஸை நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விட வர அவள் உடனே தடுத்து முன்னாடி போகும்போது ஹீரோவோட கையில் வந்து லைட்டாக குத்திடும். அந்த பிளட்டை எடுத்துகிட்டு போய் ஹீரோயினோட கண்ணுக்கு கீழே மச்சமாக வைக்கிறாங்க.
அதை பார்த்ததும் பதறி போனாவ உடனே அவனை தள்ளி விட்டுட்டு வந்து அதை தொடச்சி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நீ சின்ன வயசாக இருக்கும்போது உன்னோட கண்ணுக்கு கீழே ரத்த கலரில் ஒரு மச்சம் இருந்துச்சு தானே? அது உனக்கு எப்படி தெரியும்? இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ரெடி ஆயிரு. நீ உண்மையாகவே தேவையில்லாத வேலை தான் பார்த்துட்ருக்க. இதெல்லாம் மகாராஜாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவரும் அங்கேருந்து வந்துடுறாரு. இந்த பக்கம் இறந்து போனதா நினச்ச அந்த தாத்தா நின்றுட்டுருக்க அந்த பிளேஸுக்கு நம்ம ஹீரோ போவார். ஸோ அப்போ தான் எப்படி அவர் உயிரோட வந்தாருங்கிற விஷயமே நமக்கு தெரிய வருதுப்பா. சடனாக அவனோட ஃபேஸில் இருக்க ஒரு மாஸ்கை ரிமூவ் பண்ணுறான். அந்த காலத்திலே ஃபேஸ் மாஸ்க்லாம் இருந்திருக்கு. இப்போ புரியுது இறந்து போனவன் எப்படி நேராக வந்து நின்னான்னு சொல்லிட்டு. ஸோ அவனை இந்த கதையில் நாம் ஷியாஷூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். மகாராஜாவை ஏமாத்துறதுக்காக தான் அவன் இந்த மாதிரி மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அங்கே போய் நின்று இருக்கான். அதுவும் நம்ம ஹீரோ சொல்லி தான் அவன் செஞ்சுருக்கான். சரி, மகாராஜா நம்பிட்டாரா? அவர் நம்பிட்டார் தான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல. வானிலை மாறுறதை பற்றி நம்ம சொல்லாததுக்கு காரணம் கிரவுண்ட் பிரின்சஸ் சாகணும் தானே? ஆனால் நீங்கள் சடனாக எதுக்காக அவளை காப்பாற்றினீங்க? ஏதாவது மாறிடுச்சா? ஆமாம், மாறிடுச்சு. எனக்கு அவளை இதுக்கு முன்னாடி ஏற்கனவே தெரியும். ஏன்னா உங்களுக்கு அவளை ஏற்கனவே தெரியுமா? ஆனால் இளவரசி எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ மறுபடியும் அவளை இளவரசின்னு கூப்பிடாத. ஏன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்க இந்த சீன் இங்கே கட் ஆகுது. நம்ம ஹீரோ இப்போது மகாராஜாவை பார்க்கறதுக்காக அவரோட பிளேஸுக்கு போயிருக்காரு. அங்கே போனதுக்கப்புறம் கிரவுண்ட் பிரின்ஸ்க்கு எதிராக நிறைய விஷயத்த அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதாவது இளவரசருக்கு எதிராக அவர் வந்து இளவரசரே கிடையாது, உங்களுக்கு இன்னொரு பையனும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தை நம்ம மகாராஜா கிட்ட திணிக்க அந்த சமயம் அந்த பிளேஸ்க்கு ஒருத்தன் ஓடி வந்துட்டு உங்களோட மாமனார் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் உங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே நான் இன்வால்வ் ஆக விரும்பலை, ஸோ நான் இப்போ உத்தரவு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனுமே அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். இப்போது தாத்தாவும் இறந்து போயிட்டாரா, அதுக்கு காரணம் நிச்சயம் இளவரசராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் இப்போது மகாராஜாவோட மனசுக்குள்ளே எழுந்திருக்குது. இந்த சீனை கட் பண்ணதும் நம்ம ஹீரோயின் வேகமாக அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறா. எப்படியாவது இந்த விஷயத்த, அதாவது ஹீரோவை பற்றின விஷயத்த அம்மா அப்பா கிட்ட சொல்லலான்னு உள்ளே போனால் அங்கே ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து உட்காந்து சாவகாசமாக டீ குடிச்சிட்ருக்காரு. அவர் தான் அந்த டீயையுமே மேக் பண்ணி எடுத்து வந்திருப்பாரு. அதை நம்ம ஹீரோனோட அம்மா அப்பாவுக்குமே கொடுத்துருப்பாரு. அதை கவனிச்சது இவ பயந்து போயிடுறா. எங்கே இவர் டீயில் விஷம் ஏதாவது கலந்துட்டாரோன்னு சொல்லிட்டு டீயெல்லாம் தட்டி விட்டுட்டு இவனோட டீயை குடிக்காதீங்க, இவன் அதில் பாய்சன் கலந்துருப்பான், இவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பற்றி தப்பாக சொல்ல அந்த சமயம் மகாராஜா சைட்லேருந்து ஒரு சம்மன் வந்திருக்கும். உடனே ஹீரோனோட அம்மா அப்பா அதை வாங்கிறதுக்காக வெளியே போயிடுறாங்க. இப்போ உனக்கு என்ன? நான் சைலண்ட் ஆகணும் அவ்வளோதானே? உன்னை பற்றின உண்மை தெரிஞ்ச ஒரே ஆள் நான் மட்டும்தான். அப்படின்னா என்னை எப்படி அமைதியாக்கணுங்கிறது தான் இப்போ உன்னோட நோக்கமாக இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கத்தி எடுத்து இந்தா இதே இடத்துல என்னை கொலை பண்ணிவிடு. என்னை கொலை பண்ணிட்டினா உன்னோட உண்மையை வெளியே சொல்ல ஆள் இருக்க மாட்டாங்க இல்லை? ஓவாய நான் ஏன் அடைக்க போகிறேன்? நீ போய் இந்த ஒட்டுமொத்த நாட்டுக்கிட்டையுமே சொல்லு, நான் தான் மகாராஜாவோட மாமனாரை கொலை பண்ணேன்னு. யாராவது நம்புறாங்களான்னு பார்ப்போம். என்னோட ஃபேமிலியில் மொத்தம் 4 பேர் இருக்கோம். என் ஒருத்தி போனால் இந்த குடும்பம் ஒன்றும் உடஞ்சி போயிடாது அப்படின்ற மாதிரி அவளோட உயிரை அவளே எடுத்துக்க வர சடனாக நம்ம ஹீரோ அதை ஸ்டாப் பண்ணி நம்ம ஹீரோனை ஹோல்ட் பண்ணி என்ன நினச்சேன், உன்னோட குடும்பத்தில் வெறும் 4 பேர் தான் இருக்கீங்களா? ஆனால் நான் நினச்சேன் 1000 படைகளை நீங்கள் தலைமை தாங்கி நடந்து வந்துட்டுருக்கீங்களே, அப்போது அதுவும் உன்னோட குடும்பம் தான் இல்லையா? நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்க. கண்டிப்பாக ஒரு நாள் உன்னோட இந்த கொடூரமான முகம் வெளியே எல்லாருக்கும் தெரிய வரும். பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து வர இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம மகாராஜா கிட்டேருந்து ஒரு சம்மன் என்னன்னா, ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி ஒரு சம்மன் அனுப்பியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஆல்ரெடி இளவரசருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் நடந்து ஒரு நாள் கூட இன்னும் முழுசாக முடியலை. அதுக்குள்ளே இன்னொரு கல்யாணத்தை நம்ம பொண்ணை வேற ஒருத்தன் கூட பண்ண சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்க யோசிக்கிறாங்க. இருந்தாலும் மகாராஜாவோட ஆர்டர் ஆச்சே, அது எப்படி மீற முடியும்? இவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் மகாராணிக்கும் நம்ம இளவரசருக்குமே தெரிய வருது. அண்ட் ஆல்சோ ஹீரோயினியை நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி மகாராஜா ஆணை போட்டிருக்கிறதும் இவங்களுக்கு தெரிய வருது. ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்போதான் இளவரசருக்கு நம்ம ஹீரோயின் சொன்ன அந்த விஷயம் ஞாபகம் வருது. இளவரசரோட தாத்தாவை கொலை பண்ணது நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு அவ சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்ததும் அவன் ஒரு மாதிரி நம்ம ஹீரோ மேலே சஸ்பீஷியஸாக சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு நிறைய கார்டெல்லாம் வராங்க. அந்த பிளேஸை வந்து இப்போ ப்ரே பண்ணுற இடமா மாற்ற போகிறதாவும் இது மகாராஜாவோட ஆணை அப்படின்னும் நம்ம ஹீரோ சொல்லும் போது நம்ம இளவரசர் இப்போ அங்கேருந்து வெளியே போய் தான் ஆகணும். அவரும் அங்கேருந்து வெளியில் போகிறாங்க.
மகாராணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே ரூமில் அடைஞ்சு கிடக்க வேண்டிய நிலைமை. முன்னாடி 2 கார்டுமே நின்றுட்டுருக்காங்க. இது இங்கே நடக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இப்போது இதுலேருந்து தப்பிக்க எனக்கு ஒரே வழி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இப்போ அவள் நம்ம ஹீரோவோட பிளேஸுக்கு போயிருக்கா. கல்யாணத்துக்கு தேவையான விருந்து ஏற்பாடெலாம் அங்கே தடபுடலாம் நடந்துட்டுருக்க. நம்ம ஹீரோயினையும் மாசாக ஒரு பர்ஃபார்மன்ஸை அந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோவும் அப்போ நடுவில் வந்துட்டு அவளை ரசிச்சுக்கிட்டே அவகிட்ட வர இவ்வளோ ஒரு மாதிரி பாசமாக பேசிக்கிட்டே நம்ம ஹீரோவை ஒரு சோஃபாவில் தள்ளி நைஸாக பேசிக்கிட்டே கத்தி எடுத்து அவனை கொலை பண்ண வரா. அப்போ நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ என்னை கொலை பண்ணணும்னு நினச்சினா அதுக்கு முன்னாடி நீ என்னை எங்கே குத்துனா நான் சாவேங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல குத்துனாலும் நான் சாக மாட்டேன், எங்கே குத்துனா தான் நான் சாவேன். சாதாரணமாக குத்துனாலும் நான் சாக மாட்டேன். ஏதாவது பாய்சன் இதில் நீ கலந்துருந்தினா வேணா எனக்கு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது. நீ என்ன நினச்ச, நான் கத்தியில் தான் பாய்சனை கலந்துருப்பேனா, அதோட புடியில் கலந்துருக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோ சடனாக ஷாக் ஆகிட்டு உடனே எழுந்து நம்ம ஹீரோனோட கையை எடுத்து அந்த கத்தியில் வச்சு அவரை குத்திக்கிட்டாரு. ஸோ எனக்கு ஒன்றும் புரியலை. இதோட தான் இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.